ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ தான் நிறைய விதமான ஸ்வீட் இருந்தாலும் தீபாவளி அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அதிரசம் செய்வோம். ஏன்னா அதிரசம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டும் கூட. ஸோ ஒரு சில டைமில் அதிரசம் சரியாக வரல, எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பிரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு பயத்தில் செய்ய மாட்டோம். நம்ம சரியான அளவுகளில் கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு செய்கிற போது அதிரசம் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் ரொம்பவே நல்லா வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் நான் சொல்லியிருக்க அதே அளவுகளில் அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செய்கிற போது அதிரசம் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். சரி வாங்க, இப்போ இந்த அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதிரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். ஸோ நம்ம ரெகுலராக பொங்கலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற பொன்னி பச்சரிசி தான் எடுத்துருக்கேன். இதுக்கு பதில் மாவு பச்சரிசி இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுலேயுமே அதிரசம் ரொம்பவே நல்லா வரும். இப்போ இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 4-5 டைம் கழுவிக்கோங்க. அப்போ தான் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். இப்போ இதே போல் இன்னும் ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குறைஞ்சது 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. அரிசி ஊறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ அரிசி 2 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு சல்லடையில் கொட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிடுங்க. தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா காட்டன் கிளாத்தில் போட்டு உலர்த்தி எடுத்துக்கலாம். இப்போ ஃபேன் கடியில் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா மெலிசாக பரப்பி விட்டுருங்க. அரிசியை வெயிலில் காய வச்சிடக்கூடாது. ஃபேன் கடியில் நிழல்லையே இது மாதிரி உலர்த்திடுங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் உலர்ந்துச்சு அப்படின்னாலே போதும். ஈரப்பதம் போக நல்லா உலர்ந்துடும். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக பரப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உலர்ந்து வரும். இப்போ இது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ அரிசி ஈரப்பதம் போக நல்லா உலர்ந்துடுச்சு. அரிசி உலர்ந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட ஈரம் ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம். இல்லை அப்படின்னா ரைஸ் மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கோங்க. ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் அதிரசத்துக்குன்னு சொல்லிட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரிசியை நிறைய சேர்த்துடாதீங்க, சரியாக மையாது. இது மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு சல்லடையில் கொட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் சரி, அரிசி மாவை ஒரு டைம் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதிரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு அகலமான பராத்தில் சல்லடையை வச்சுட்டு அதில் அரிசி மாவை கொட்டி நல்லா நைஸாக சலிச்சிடுங்க. ஸோ அரிசி மாவு லைட்டாக ஈரப்பதமாக இருக்கிறதுனால சலிக்கிற போது சின்ன சின்னதாக கட்டிகள் விழுகும். அதனால் உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. இப்போ அரிசி மாவை நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக குருணை நின்று இருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த குருணையை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதே மாதிரி நல்லா அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா அரிசியுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவோடைய ஈரப்பதம் காயாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. ரொம்பவே அழுத்தம் கொடுத்து அழுத்த வேண்டாம், லேசாக அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் மாவு வந்து ஈரப்பதம் காயாமல் இருக்கும். அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா மாவு ரொம்பவே உலர்ந்து போயிடும். ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா தான் அதிரசத்துக்கு மாவு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கிலோ அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம்.
ஸோ 1 கிலோ பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பும் சர்க்கரை பாகும் அளவாக இருக்கும். அதிரசமும் எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் பெர்ஃபெக்டாக வரும். அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது அதிரசம் லைட்டாக பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஸோ குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலும் வெள்ளைப்பாகும் இனிப்பும் பத்தாமல் போயிடும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக காந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான். பாருங்கள், வெள்ளத்தில் எவ்வளோ மண் தூசியெல்லாம் இருக்குது. அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு. இப்போ வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு வந்து ஓரளவுக்கு திக்காகிற அளவுக்கு. நல்லா அகலமாக அடிகனமான கடாய் இருந்துச்சு அப்படின்னா அது பயன்படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாகு ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இனி வந்து கவனமாக ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். இப்போ பாகு வந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை உள்ளே விட்டு பார்த்திங்க அப்படின்னா தண்ணியோட கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. இது மாதிரி கையில் எடுக்கிற போது வெள்ளைப்பாகு கரைஞ்சி போகாமல் நல்லா சேர்ந்து வரணும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இந்த வெள்ளைப்பாகை கையில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பால் மாதிரி உருண்டு வரணும். கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி கரைஞ்சி போகாமலும் இருக்கணும். இதுதான் பாகுக்கு கரெக்டான பதம். இப்போ வெள்ளைப்பாகு தயாராகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அரிசி மாவை ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. மாவு வந்து கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஸோ கடைசி வரைக்குமே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டிங்க அப்படின்னா தான் வெள்ளைப்பாகில் அரிசி மாவும் நல்லா வெந்து வரும். அதிரசமும் நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். ஸோ அதிரசத்துக்கு பாகு பதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டாக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிரசம் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுற போது நல்லா பர்ஃபெக்டாக அதிரசம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ அரிசி மாவு வெள்ளைப்பாகோட ஓரளவுக்கு சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இருக்கிற அரிசி மாவையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சின்ன சின்னதாக கட்டிகள் ஏதாவது விழுந்துருந்துச்சு அப்படின்னா கூட கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ அரிசி மாவு வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இதை அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க, ரொம்பவே கெட்டியாயிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி. இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு சரியாக போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள், ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. அதிரசத்துக்கு எள் சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் எள் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எள் உள்ளே சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வில் இருக்கிற போதே எள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது மாதிரி இறக்கி வச்சுட்டு எள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ எள் வந்து மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துடுங்க. அப்போ தான் மாவு வந்து நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா மடிப்பாக விழுகுது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுறலாம். இது வந்து மாவு காயாமல் இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ இந்த மாவு நல்லா ஆறட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
சூடாக இருக்கிற போதே மூடி வச்சிடாதீங்க. ஈரப்பதம் உள்ளே போய் மாவு கெட்டு போயிடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ இது 2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. மாவு ஆறிடுச்சான்னு பார்க்குறதுக்கு பாத்திரத்தில் இது மாதிரி சைடில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்கணும். மேலே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது. இது மாதிரி சைடில் தொட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 2 அல்லது 3 நாளைக்கு நல்லா ஊறட்டும். மாவு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அதிரசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மாவை எந்தளவுக்கு நல்லா ஊறி வருதோ அந்தளவுக்கு அதிரசமும் ரொம்பவே நல்லா வரும். மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே இது 2 நாள் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அதிரச மாவு 2 நாள் போல் நல்லா ஊறிடுச்சு. மாவை விரலில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஃபஸ்ட் நாள் இருந்ததை விட இப்போ நல்லா இறுகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் அதிரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ மாவு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா கையுடைய சூட்லேயே மாவு வந்து நல்லா இலகி வந்துடும். பாருங்கள் இது மாதிரி. ஒருவேளை நீங்கள் ரெடி பண்ணின மாவு ரொம்பவே ட்ரையாக உதிர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெதுப்பான தண்ணியை தெளிச்சிட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த மாவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதே போல் எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை அதிரசம் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அரிசி எது மாதிரி எடுக்கிறோமோ அதை பொறுத்து ஒரு சில டைமில் மாவுடைய பதம் மாறுபடும். ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவைப்படாது. அவ்வளோதான். இப்போ நம்ம அதிரசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு பால் கவரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா அது பயன்படுத்திக்கோங்க. வாழை இலை இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு பால் கவர் இல்லைன்னா பட்டர் ஷீட் பயன்படுத்திக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே வச்சு நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்பவே மெலிசாக தட்டிடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். பாருங்கள் இது மாதிரி. இப்போ இந்த அதிரசத்தை நீங்கள் சென்டரில் ஹோல்ஸ் போடாமல் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கோங்க. நான் வந்து சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஸோ நம்மளுடைய விருப்பம்தான் இது. அவ்வளோதான். பாருங்கள், உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் அதிரசம் வந்து எந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு. மெலிசாக இருக்கக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்பவே மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் அதிரசம் பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரசத்தை உள்ளே சேர்த்துடலாம். அதிரசம் உள்ளே சேர்த்ததை உடனே திருப்பி போட்டுறாதீங்க. இது மாதிரி நல்லா பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அதிரசம் எண்ணெயில் கொஞ்சம் கூட பிரியவே இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன இதே அளவுகளில் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அதிரசம் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாது. இதே மாதிரி ரொம்பவே நல்லா வரும். பாருங்கள், இப்போ அதிரசம் 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே காரமாராக விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இதே மாதிரி எல்லா அதிரசமுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு அதிரசம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். அதிரசம் உள்ளே சேர்த்ததும் உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. பொரிஞ்சு நல்லா மேலே வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த சைடு திருப்பி போடணும். இது மாதிரி நல்லா குழிவான கடாய் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதிரசம் அடியில் போய் தங்காது, நல்லா புசு புசுன்னு பொரிஞ்சு மேலே வரும். பாருங்கள் இது மாதிரி. அதே மாதிரி அதிரசத்தை ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. லைட்டாக பொன்னிறமாக இருக்கிற போதே வெளியில் எடுத்துடுங்க. அது வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த சூட்லேயே நல்லா வெந்து வரும். ஏன்னா இது ஏற்கனவே வெள்ளைப்பாக்கில் நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம எண்ணெயில் போட்டதும் அது உடனே கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே டைமில் நிறைய அதிரசம் போட்டு பொரிச்சு எடுக்காமல் 1 அல்லது 2 அதிரசம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லா அதிரசத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிரசம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களே பாருங்கள்,
அதிரசம் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் எவ்வளோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம எடுத்துருக்கிற 1 கிலோ பச்சரிசிக்கு இந்த சைஸில் 62 அதிரசம் அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது சூடாக இருக்கிற போது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக சரியான பதத்துக்கு வந்துடும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம 1 மாதம் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மெத்தடில் நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளில் இந்த அதிரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.